ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு முறை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கற்றுக் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படி தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும் சுவாமி, எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். பரிசுத்த பவுலடிகள் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் தான் இப்படி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்குறோம். அதிகமதிகமாய் தேரும்படிக்கு என்ற வார்த்தையை நம்ம இந்த கால நேரத்தில் தியானம் பண்ணணும். அதிகமதிகமாய் தேரும்படிக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் மனசில் வைக்கணுங்க. அதிகமதிகமாய், மோர் அண்ட் மோர், அர்ப்பணிக்கப்பட்ட உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாஞ்சை, விருப்பமே அதிகமதிகமாய் தேர வேண்டும் என்பதாகத்தாங்க இருக்கணும். அதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அவனுடைய வாஞ்சை. நான் எல்லா நிலைகளிலும் முன்பு இருந்தது போல அல்ல, அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நான் தேர வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணுங்க. அவதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். பரிசுத்த பவுலடிகள் அதை மையமாக வைத்து தாங்க இந்த 4ஆம் அதிகாரத்தை எழுதுறார். எந்தெந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக தேரணுன்றத சில முக்கியமான வார்த்தைகள் வைத்து சொல்ல விரும்புகிறேன். இதை கேட்குறவங்க நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கவும், இன்னும் நாம் அதிகம் வளர்வதற்கு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தினுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த பவுலடிகள் தன்னுடைய 2வது மிஷினரி பயணம், 3 மிஷினரி பயணங்கள் உண்டு. கடைசியாக ரோமாபுரிக்கு சென்ற பயணம் என்று 4 பயணங்கள் இருக்கிறது. அதில் 3 மிஷினரி பயணங்கள். அதில் 2வது மிஷினரி பயணங்கிறது அந்தியோகியாவிலிருந்து அவரும் சீலாவும் புறப்பட்டு பல நாடுகள் தேசங்கள் வழியாய் போய், முன்னமே முதல் மிஷினரி பயணத்தின் போது ஸ்தாபித்த சபைகளை விசாரித்து கொண்டு புறப்பட்டு போன அந்த பயணம்தான் 2வது மிஷினரி பயணம். இதை குறித்து அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 35-36 அது தொடங்குதுங்க இந்த பயணம். அப்படியே அவர்கள் மேற்கு நோக்கி கலாத்தியா நாடு வழியாக புறப்பட்டு சபைகளை அவர் சந்தித்து கொண்டே அவர் புறப்பட்டு வருகிறார்கள். 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4 முதல் 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த விவரம் இருக்குது. பல சபைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 16ஆம் அதிகாரம் 7வது வருஷம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆசியாவிலே வசனம் சொல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணினார், மேற்கொண்டு வேண்டாம்னு.
இப்போ கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா ஆசியாவில் தாங்க தொடங்கி இருக்குது முதல்ல. அப்புறம் தான் ஐரோப்பாவுக்கு போயிருக்கிறது. ஏதோ ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி ஆனது கிறிஸ்தவம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆசியாவில் தான் தொடங்கி, அங்கே தான் தொடங்கி இருக்குது பாருங்க. அங்கிருந்து தான் பரிசுத்த ஆவியானவரால் தடை செய்யப்பட்டு அவர்கள் துரோவா பட்டணத்துக்கு வருகிறார்கள். துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது தான் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் அவர்கள் ஊருக்கு வரும்படி அழைப்பதாக ஒரு தரிசனம் பார்க்கிறார்கள். அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் துரோவா பட்டணத்தை புறப்பட்டு அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்தை விவரம் நமக்கு நல்லா தெரியும். என்ன, அந்த பிலிப்பு பட்டணத்தை தான் பவுலும் சீலாவும் அவர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்து அங்கே கூடின ஸ்திரீகளுக்கு போதகம் பண்ணினார்கள், ஜெபித்தார்கள். அதன் பலனாக லீதியால் என்பவர் ரட்சிக்கப்பட்டால், அதன் பிறகு அந்த பட்டணத்தில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். சிறைச்சாலையை போட்டார்கள், அங்கே சிறைச்சாலகர் ரட்சிக்கப்பட்டான். இப்படி பிலிப்பு சபை உருவான விவரத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை 13லேருந்து 40 வரைக்கும் அதை பார்க்குறோம். இப்படி பிலிப்பு சபை உருவானது. அதன் பிறகு அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு எங்கே வராங்கன்னா, இந்த சரித்திரம்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியணுங்க. நமக்கு அம்பிப்போலி அப்படி ஒரு இடத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட பிலிப்பு பட்டணத்திலேருந்து இந்த அம்பிப்போலி பட்டணம் 125 மைல் தூரத்தில் இருக்குதுங்க. அங்கே பிரயாணப்பட்டு வந்து அந்த அம்பிப்போலியிலிருந்து ஒரு 30 மைல் தூரத்தில் இருக்குது அப்பலோனியா அப்படின்னு ஒரு பட்டணம். அப்பலோனியா வந்தார்கள். இந்த அப்பலோனியாவிலிருந்து தான் ஒரு 37 மைல் தூரத்தில் இருந்தது தெசலோனிக்கே பட்டணம். அந்த தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார்கள். இந்த தெசலோனிக்க பட்டணத்துக்கு ஒரு சில குறிப்பு மனசில் வைக்கிறேன். இந்த பட்டணம் கிமு 316 கட்டப்பட்ட ஒரு பட்டணம். மகா அலெக்சாண்டர் குறித்து நமக்கு தெரியும், சரித்திரத்தில் படிக்கிறோம். மகா அலெக்சாண்டருடைய சகோதரி தான் தெசலோனிக்கா. அந்த தெசலோனிக்கா பேர் தான் தெசலோனிக்க பட்டணத்தை வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பட்டணத்தில் ரோமர்கள் வசித்தார்கள், கிரேக்கர்கள் வசித்தார்கள், யூதர்கள் என்று இப்படி பலதரப்பட்ட மக்கள் வசித்த ஒரு பட்டணம் தெசலோனிக்க பட்டணம். அந்த பட்டணத்திலே தான் பவுலடிகள் இருந்து உபதேசம் பண்ணார், சுவிசேஷம் அறிவித்தார். அந்த சுவிசேஷத்தை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட்டு அப்படி உருவானதான் அந்த தெசலோனிக்க சபை. அந்த சபைக்குத்தான் எழுதின நிருபம் இந்த தெசலோனிக்க நிருபம், முதல் 2 நிருபம். இதன் விவரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனத்தில் இருக்குதுங்க. தெசலோனிக்க சபையை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டு அந்த விவரம் அங்கே இருக்குது. இப்படி வந்து அந்த பட்டணத்தில் போதித்தார்கள். என்ன போதித்தாங்க பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்க சபைக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், அவன் எதை விசுவாசிக்க வேண்டும் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆழமாய் அதிகமாய் அந்த சபையாருக்கு பரிசுத்த பவுல் போதித்தார், நிருபங்களில் எழுதினார்கள். அதுதாங்க 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் நிருபங்கள். இப்படித்தான் அந்த பட்டணத்தில் சபை உருவாகி அந்த சபைக்கு சத்தியத்தை குறித்து போதித்து கட்டப்பட்ட அருமையான ஒரு சபை இந்த தெசலோனிக்க சபை, தெசலோனிக்க நிருபம். இது ஒரு பின்னணி, இது அப்படியே மனசில் வைக்கணும். ஏன் நம்ம வந்து ஒரு பின்னணி மனதில் வைத்து அந்த நிருபத்தை தியானிக்கும் பொழுது நம்ம பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படிலாம் எழுதுறாருன்னா, அந்த பட்டணம் எப்படி இருந்தது, எதற்காக அப்படி எழுதினார் விவரம் நமக்கு தெரிஞ்சாதான் இன்னும் நல்லா இருக்குங்க. அதுக்கு அதான் அந்த விவரத்தை சொன்னேன் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு அறிமுகம் மனசில் வைங்க. அறிமுகத்தில் இன்னொரு விஷயத்த சொல்ல நான் விரும்புகிறேன். பரிசுத்த பவுலடிகள் ஒவ்வொரு சபையாருக்கும் ஒவ்வொரு விசேஷமான சத்தியத்தை போதிக்கிறாருங்க. அந்த நிருபங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இது கொஞ்சம் கவனிக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு நிருபத்திலையும் எழுதி அந்தந்த சபையாருக்கு என்ன போதித்தார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 குறிப்பு சொல்கிறேன் பாருங்களேன். ரோமர்களுக்கு ரட்சிப்பின் சத்தியத்தை போதித்தார். ரோமர்கள் நிருபத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ரட்சிப்பின் சத்தியம். கொரிந்தியர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த, பரிசுத்தமாவதை குறித்த சத்தியத்தை போதித்தார். கலாத்தியருக்கு வேறுபாட்டின் சத்தியத்தை, பிரித்தெடுக்கப்பட்ட வேறுபாட்டின் சத்தியத்தை போதித்தார். எபேசியருக்கு உன்னதமான உயர்வை குறித்த சத்தியத்தை, உன்னதமான உயர்வை குறித்த சத்தியத்தை போதித்தார். பிலிப்பியருக்கு அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, சந்தோஷமா இருக்கக்கூடிய சத்தியங்களை இங்கே போதித்தார்.
அப்புறம் கொலேசியருக்கு பார்த்தீங்கன்னா நிதானமா இருப்பதை குறித்த சத்தியத்தை போதிக்கிறாரு. அப்புறம் எபிரேயருக்கு இது பரிசுத்த பவுலடிகள் எழுதினான் விவரம் இல்லை, ஆனாலும் அவர் எழுதினதாக பெருமாள் நம்பப்படுகிறது. அந்த எபிரேயருக்கு வாசஸ்தலத்தை குறித்து, சாங்சுவரி வாசஸ்தலத்தை குறித்த, பரிசுத்த வாசஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த சத்தியத்தை போதிக்கிறார். அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ தெசலோனிக்கேயர், இந்த தெசலோனிக்கேயருக்கு என்ன போதிக்கிறாருன்னா, இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அதிகமாய் தேர வேண்டும் என்பதை குறித்த சத்தியத்தை அவர் போதித்தார். அதான் வாசித்தோம். இப்போ மறுபடியும் 1 முதல் வசனம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா, அதிகமாய் தேர வேண்டும் என்பதை குறித்த சத்தியத்தை தெசலோனிக்கர் போதிக்கிறார். சரி, இப்போ எதிலே அதிகமாய் தேர வேண்டும்? அந்த சபையாருக்கு மட்டும் இல்ல, கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பரிசுத்த ஆவி சொல்லுகிற சத்தியத்தை கேளுங்க. இதிலே அவர்கள் தேர வேண்டும் என்று போதித்தார். நாமும் இதிலே தேர வேண்டும். 3 குறிப்பை சுருக்கமாக சொல்வது இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து. சரி, நம்பர் 1 எதுல தேரணும்னா, அவர்கள் அதிக பரிசுத்தத்தில் தேர வேண்டும். அதிகமாய் பரிசுத்தத்திலே அவர்கள் தேர வேண்டும். இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனமும் 7வது வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கவனிக்கணுங்க, அதிகமாய் பரிசுத்தத்திலே நாம் தேர வேண்டும். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம பரிசுத்தத்தை குறித்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. பவுல் சொல்றாருங்க, எதுல தேரணும்? பரிசுத்தத்தில் நாள்தோறும் அதிகமாய் நாம் தேறிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த போதனை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் பரிசுத்தத்தை குறித்த போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்தை பரிசுத்தத்துக்கென்று தான் பயன்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவர் இயேசு தமது இரத்தத்தினால விலை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார் என்று வேதத்தில் பவுலடிகள் எழுதி பரிசுத்தத்து குறித்த போதனை சொல்லப்பட்டிருக்குங்க. நமது சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த சரீரம் பரிசுத்துக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த சரீரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார் என்று நமது சரீரத்தை குறித்து விவரமா சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தத்தை குறித்து போதனைங்க வாசிக்கலாம். அப்ப நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தில் நான் சொன்ன அந்த சத்தியத்தை பவுல் அங்க எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6 18 முதல் 20 வசனங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? அப்படிப்பட்ட இந்த சரீரத்துல பரிசுத்தம் தான் ஆளுகட்சி. இந்த சரீரம் பரிசுத்தத்துக்காகத்தான்.
அது பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அப்படின்னு 19 வாசி கேட்டோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமா இருக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ நமது சரீரம் பரிசுத்தாவினுடைய ஆலயம். அதை ஆண்டவர் இயேசு இரத்தத்தால் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். அப்படின்னா இந்த சரீரம் எவ்வளோ முக்கியம், அந்த சரீரத்தில் பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனிக்கணும். இந்த சரீரத்தில் பரிசுத்தம் தான் ஆளுகை செய்யணும். அது எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் கவனிக்கணுங்க. நீங்க பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. ஆகவே தான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை நீங்கள் அசட்டை பண்ணினால் பரிசுத்தாவியே நீங்க அசட்டை பண்ணுகிறீர்கள். ஏன்னா உள்ள அவர் வாசமா இருக்கிறாரு. அவர் வாசமா இருக்கிற சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்க கண்கள், கைகள், செவிகள், இருதயம், சரீரம் இவர்களை அசுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தால் நீங்கள் பரிசுத்தாவை அசட்டை பண்ணுகிறீர்கள். இருக்குதா இல்லையா? இருக்குது பாருங்க. 4:8 ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆச்சுங்களா? என்ன பயங்கரமான வசனங்க. இஷ்டம் போல நம்ம வாடுறோமே. வாலிப தம்பி தங்கச்சி கவனிக்கணுங்க. நான் சத்தியத்தை தான் போதிக்கிறேன், கவனிக்கணும். ஏனாவதான கேட்கக்கூடாது கேட்கிறவங்க. ஆக இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அசட்டை பண்ணினால் நீங்கள் பரிசுத்தாவியை தேவனையே அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆகவே தான் சொல்றாருங்க, நீங்கள் பரிசுத்தமாய் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏதோ அந்த உலகத்துல வீடு கட்டி வாழ்ந்தங்க, சம்பாத்தியமான வேலை பார்த்தாங்க, அப்படி ஜாலியா இருந்தங்க. இல்ல, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியே அழைக்கப்பட்டவர்கள். அதான் 7வது வசனம். மறுபடியும் வாசிங்களேன். 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு 3வது வாசி கேட்ட. நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். பாத்தீங்களா? அப்ப இந்த பரிசுத்தம்னு எவ்வளோ முக்கியங்க நம்ம சரீரத்துல. அப்படி இந்த பரிசுத்தத்தை அசட்டை பண்ணினால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதனுடைய தண்டனை மகா பெரியது என்பதையும் தயவு செய்து மனசுல வைக்கணும். அசட்டை பண்ணினால், கீழ்ப்படியாமல் போனால், சகோதரரே சகோதரியே கேட்கிறவங்களே, அதனுடைய தண்டனை மகா பெரியது என்பதை மனசுல வைக்கணும். அதுக்கு உதாரணம் தான் தாவீது மகாராஜா. பத்சேபாவிடத்தில் பாவத்துக்குட்பட்டார். பாவ மன்னிப்பு கேட்டு சங்கீதம் 51 எழுதினாரு. மன்னித்து விட்டார். ஆனால் அதனுடைய விளைவை அனுபவித்துத்தான் தீரணுங்க அவர், இல்லையா? எத்தனை மரணங்கள் அதன் பிறகு பட்டயம் வீட்டை விட்டு விலகாது இருக்குன்னு சொல்ல, அந்த குழந்தை பத்சேபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த குழந்தை அவலட்சணமாய் கடந்து மரித்தது. அம்னோன் மரித்தான், அதோனியா மரித்தான், அதிகமாய் நேசித்த அப்சலோம் மரித்தான், தாமார் சீரழிக்கப்பட்டார், தன்னுடைய உற்ற தோழன் நண்பன் அகிதோப்பேல் தற்கொலை செய்து மடிந்தான். பாத்தீங்களா? எத்தனை மரணங்கள் பாருங்க. ஏன்? நமது சரீரம் பரிசுத்தமானது. அதை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாமல் போனால் அதுக்கு வரும் தண்டனை அதிகம். அதனால தான் சொன்னங்க. ஆகவே இதை காக்கிறவங்க கவனிக்கணும். இப்போ இது ஏன் சார் அழுத்தமா அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதுறாருன்னா, தீமோத்தேயு தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வருகிறார். இவர் வந்துட்டார் பவுலடிகள். பிறகு தீமோத்தேயு அங்கிருந்து வர்றார். வந்த உடனே தீமோத்தேயு ஒரு விஷயத்தை சொல்றாருங்க தெசலோனிக்கே சபையை குறித்து. என்ன சொல்றாருன்னா, அந்த சபையிலே இன்னும் விபச்சாரம் இருக்கிறது, இன்னும் வேசித்தனம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்ல பரிசுத்த பவுலடிகள் ஷாக் ஆயிட்டாரு. பிறகுதான் இந்த நிருபத்தை எழுதுறாரு அவர்.
அந்த சபைக்குள்ள அப்படிப்பட்ட அசுத்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெசலோனிக்க பட்டணத்துல முதல்ல சொன்ன ஆரம்பத்துல ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள் வசித்தார்கள். இல்லை, கிரேக்க கலாச்சாரம் இந்த விபச்சார வேசித்தனத்தை குறித்து, இந்த கிரேக்க கலாச்சாரம் மிக மோசமான ஒரு கலாச்சாரங்க. அது அவர்களுக்கு என்னன்னா, விபச்சாரம்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது கிரேக்க கலாச்சாரத்தில். இன்னும் சொல்ல போனால் அங்கே பெண்கள் தான் ஒழுக்கமா இருக்கணும். அவங்க கலாச்சாரங்க அது. பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வீட்டோடு இருந்து அவர்கள் ஒழுக்கமா இருக்கணும். ஆனா ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதாங்க கிரேக்க கலாச்சாரம். இன்னும் சொல்லுகிறேன், அந்த கலாச்சாரத்துல விபச்சாரம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருந்தது. எத்தனை கொடுமை பார்த்தீங்களா? விபச்சாரம் சட்டப்பூர்வம், லீகலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் கூட நான் சொல்லுகிறேன், அப்படி விபச்சாரத்தின் மூலமாய் வருகிற பணத்தை கொண்டு கிரேக்க தேவதைகளுக்கு ஆலயம் கட்டினார்கள். அதான் சார் தெசலோனிக்க பட்டணம். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்திலே கிடந்த அந்த தெசலோனிக்க பட்டணத்திலே தான் அந்த கலாச்சாரம் சபைக்குள்ளே வந்ததுனால தான் இப்போ அதை கேள்விப்பட்ட பரிசுத்த பவுலர்கள் இந்த விவரத்தை எழுதுறாங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசியமாக விலகி இருக்க வேண்டும். தேவனார் அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அதுக்காக தான் எழுதுறாருங்க. இன்னும் சொல்ல போனால் இதுல சில பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், இந்த சரீர பாண்டத்தை 5வது வசனம் வருது பார்த்தீங்களா? சரீர பாண்டங்கிறது மனைவியை குறித்த ஒரு வார்த்தை என்றால், குடும்ப உறவிலே குடும்ப காரியங்களிலே நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதான் அடுத்து அவர் தான் அதை பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. என்று இந்த பரிசுத்தத்தை குறித்து இந்த அளவுக்கு திட்டமாக போதிக்கிறார். அந்த பட்டணம் அப்படி இருந்தது. அப்ப அந்த பட்டணத்தினுடைய அசுத்தம் சபையை பாதித்தது. ஆகவே தான் சபைக்கு அதை எழுதுறாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அப்படியே இந்த நாட்கள் இருக்கிற நம்ம காலத்தையும் யோசித்து பாருங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வேசித்தனம், விபச்சாரம், ஓரின சேர்க்கை, இன்னும் கள்ளத்தனமான உறவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எப்போ இல்லாத அளவுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் சட்டப்பூர்வமாகவே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக கருக்கலைப்பு, விவாகரத்துக்கள் சர்வசாதாரணமாக சட்டப்பூர்வம் மாற்றப்பட்டிருக்கிறது. பாவம் செய்வதற்கான வழிவாசலை சட்டமே அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிற முழு உலகத்திலேங்க. அதுதாங்க தெசலோனிக்க பட்டணம். அப்படித்தாங்க இன்னைக்கு நம்ம பட்டணங்கள், நமது காலங்கள் இருக்கிறது என்றால், இப்படிப்பட்டவைகள் நம்மை பாதிக்க கூடாது, சபையை பாதிக்க கூடாது என்று பரிசுத்தாவியான தீவிரப்படுகிற. ஆகவே இந்த சத்தியம் இன்றைக்கு சபைகளுக்கு தேவையா இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பாவத்தை குறித்து பேசணும், இன்றைக்கு 10 மடங்கு பாவத்தை குறித்து பேசி சபையை சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறது. கவனிக்கணுங்க. ஆகவே இந்த செய்திகளை அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தை வாசிங்கன்னா, மறுபடியும் பிறந்த தேவ மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அழைப்பே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்குதா இல்லையா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 1:2 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். பரிசுத்தவான்களாகும்படி இருக்க அழைக்கப்பட்ட தேவ சபை அப்படின்னா பாத்தீங்களா? அப்போ பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டையா, மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 படி இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நமது அழைப்பே பரிசுத்தத்துக்குன்றது. அதுதான் பவுல் குறிப்பிடுறாரு. அப்படி அழைக்கப்பட்ட நாம்
அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ளணுங்க. என்ன சொல்லுகிறேன், ஏதோ நம்ம பலத்தினால் முயற்சினால் கஷ்டம். அதே நேரத்தில் பரிசுத்தாவி இதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யத்தாங்க பரிசுத்தா கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவின் பலத்தினால் தான் இனி வருகிற இந்த உலகத்துல பரிசுத்தம் வாழ முடியும். அருமையான சகோதரனே, சகோதரி, வாலிப சகோதரனே, சகோதரி, கவனிங்க. உங்க பலம் உங்க ஞானத்துல ஒன்றும் நடக்காது. பொல்லாத காலகட்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தத்தினால் நம்ம சேதப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. சாத்தான் குறியே சபைதான். சபையை அசுத்தத்துக்குள்ள தள்ளிவிட வேண்டும் என்று அவன் குறிபார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது அவன் ஆயுதங்களை கடற்றி வைத்த பொழுது தாக்கிவிட்டான். அதான் பெஸ்ஸா இடத்துல விழுந்ததுக்கு அடையாளம். அதான் நீங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆயுதத்தை கடற்றி வைத்த பொழுது சாத்தான் தாக்கிட்டான். உப்பரிகை மேல உலாவி தாக்கிட்டாங்க. பாத்தீங்களா? அவங்க கவனமா இருக்கணுங்க. நம்ம எந்த நேரத்திலும் நம்மை தாக்குவதற்கு சாத்தான் சமயம் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே கவனமா இருக்கணும். பரிசுத்தாவின் பலத்தினால் தான் ஜெயிக்க முடியும். பரிசுத்தாவை சார்ந்து கொள்ளுங்கள், ஆவினால் நிரம்பி இருங்கள். பரிசுத்தாவின் பலத்தினால் சாதிக்க முடியும். இது நான் சொல்ல, இதே பவுல் சொல்றாரு. ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? 2:2:13 அங்கே அந்த தசம் நிருபத்தான் சொல்றாருங்க. அதை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், பாத்தீங்களா? பரிசுத்தாவினால தான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்றால், பரிசுத்தாவின் பலன் இல்லாமல் நாம் பரிசுத்தமா வாழ முடியாது. அதைத்தான் அப்பன் இயேசு சொன்னா, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். எவ்வளோ முயற்சி பண்ணி முடியலையா? பரிசுத்தமா வாழத்தான் நினைக்கிறேன், எவ்வளோ முயற்சி செய்கிறேன், 1 நாள் 2 நாள் 1 வாரம், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல, திரும்ப திரும்ப விழுந்து விடுகிறேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா. பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உதவியை நாடுங்கள். நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் பரிசுத்தமாய் நிச்சயமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப முக்கியங்க இதில். இந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். அதாவது இந்த வேசி மார்க்கன்ற வேர்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த போர்னிகேஷன் இந்த வார்த்தை, இந்த போர்னியாங்கிற வார்த்தை தான் இதெல்லாம் வருது. இந்த போர்னியாங்கிறது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து வகையான சட்டவிரோதமான அசுத்தம் அப்படின்னு வருதுங்க. அனைத்து வகையான சட்டவிரோதமான அசுத்தங்கள். இப்படிப்பட்ட அனைத்து சட்டவிரோதமான அசுத்தங்களுக்கெல்லாம் நீங்கள் விலகி இருங்கள். அதில் குறிப்பா திருமணமானவர்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. திருமண வாழ்க்கை என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது. அந்த திருமண வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. இருக்குதா இல்லையா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். 13:4 எபிரேயர். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசப்படாதுமாய் இருப்பதாக. பாத்தீங்களா? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் கனத்துக்குரியது. இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல. எடுத்தன் கவுத்தன் சொல்லி விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்ற இந்த அசுத்தம், அசுசி தேவன் அருவருக்கிறார். கவனிக்கணுங்க. விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. ஆகவே திருமண வாழ்க்கையில நீங்கள் செய்த உடன்படிக்கை, திருமணத்தின் பொழுது திருமணமானவர்கள் செய்த உடன்படிக்கையில கடைசி வரையில உண்மையா இருக்கணுங்க. உண்மையா இருக்குன்னு அர்த்தம் அது உடன்படிக்கையில உண்மையா இருக்கணுங்க. உடன்படிக்கையின் மனைவிக்கு நீங்க துரோகம் செய்யணும்னு மல்கியால பார்க்குறோம் பார்த்தீங்களா?
அப்படி கவனமா இருந்து குடும்ப உறவுகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், பரிசுத்தமா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். எவ்வளவு விவரமா சொல்றாரு பாருங்க. பரிசுத்தத்தில் அதிகமாய் தேர வேண்டும். நம்ம உறவுகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் என்னை சந்திக்க வந்தார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நான் வேலைக்கு போகிறேன், நல்ல வேலை, இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நல்ல சம்பளம்னு சொல்லலாம். நான் தான் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். போனவன் 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்துட்டான். என்ன தம்பி வந்துட்டான்னு கேட்டேன். பாஸ்டர், நல்ல சம்பளம், நல்ல கம்பெனி தான், ஒரு குறையும் இல்லை, நான் நினச்சதை காட்டு அதிகமான சம்பளம், அப்புறம் ஏன்பா வந்தேன்னு கேட்டேன். அங்கே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல பாஸ்டர், நான் தொடர்ந்து அங்கே இருந்தால் என் ஆத்மா கெட்டு போயிடும், எனக்கு என் ஆத்மா கெட்டு போய் நான் என்னை எழுந்துட்டு இன்னும் அந்த வேலையில் இருக்க சம்பளம் வாங்க இஷ்டம் இல்லை பாஸ்டர், நான் வந்துட்டு வேலையில் கூட பரவாயில்ல அப்படின்னா. எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். வாலிப நாட்களிலே எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வாலிபர்கள் மத்தியில் நான் அதற்கு மேல் அங்கே இருந்தால் என் ஆத்மா கெட்டு போயிடும், எனக்கு வேலையை விட சம்பளத்தை விட வேலை இல்லாமல் இருக்குதான் நல்லது நினைக்கிறேன் அண்ணா. தன்னுடைய ஆத்மா இது பரிசுத்தம் வாலிப நாட்கள் அந்த சகோதரனுக்கு என்ன ஒரு அக்கறை பார்த்தீங்களா? ஆகவே உங்க ஆத்மாவுக்கு கேடுன்னா தேவஜனம் பணமோ புகழோ அல்ல, ஆத்மா அதான் முக்கியம். பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். சரி, முதல்ல பார்த்தோம் பரிசுத்தத்தில் அதிகமாய் தேறுதல். இரண்டாவது அதிக அன்பு, மோர் லவ், அதிக அன்பு. 1 9-10 வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதேனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்குள்ளும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். இரண்டாவது அன்பிலே அதிகமாய் தேர வேண்டும், பெருக வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தத்தில் அதிகமாய் தேர வேண்டும். இரண்டாவது அன்பிலே அதிகமாய் தேர வேண்டும், பெருக வேண்டும். இந்த அன்பை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது அதை கொஞ்சம் பார்க்கணும். 3 வசனத்தை சொல்லுவேன், 3 வசனத்தை நம்ம வாசிக்கணும். அன்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது, பிதாவாகிய தேவனால் நாம் அன்பு கூறப்பட்டவர்கள். பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். கவனிக்கலாம், திரித்துவத்தில் பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார்கள். 1 யோவான் 4:19 வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பார்த்தீங்களா? முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார். 1. இரண்டாவது, குமாரனாகிய கிறிஸ்துவும் நம்மை நேசிக்கிறார். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். குமாரனாகிய கிறிஸ்துவும் நம்மை நேசிக்கிறார். 3வது, பரிசுத்தாவியும் நம்மை நேசிக்கிறார். பரிசுத்தாவின் அன்பு. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பார்த்தீங்களா? பரிசுத்தாவின் மூலம் நாம் அன்பு கூறப்பட்டவர்கள். இப்போ திரித்துவத்தில் பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூறுகிறார், குமாரனாகிய கிறிஸ்து நம்மை அன்பு கூறுகிறார், பரிசுத்தாவியும் நம்மிலே அன்பு கூறுகிறார் என்றால் ஒரு உண்மையான ஒரு விசுவாசியின் அடையாளமே அன்பு தாங்க. விசுவாசிக்கு அடையாளம் அன்பு. அந்த அடையாளத்தை நம்ம இழந்து விட்டால், அன்பை இழந்து விட்டால் அது எத்தனை பெரிய துயரம். இந்த கேட்கிறவங்க நல்லா கவனிக்கணுங்க. நமது அடையாளம் அன்பு. பிதாவாகிய தேவனால், குமாரனாகிய கிறிஸ்துவினால்,
பரிசுத்தாவியால் அன்பு கூறப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு இந்த 3 அன்பு இருக்குதுங்க என்றால் நமது அன்பு, நம்ம அன்பு தான் அடையாளம். 1 யோவான் 3:14 கொஞ்சம் வாசிங்களேன். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி, நாம் சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா, எத்தனை பயங்கரமான ஒரு வசனங்க. சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தின் நிலை கொண்டிருக்கிறான். அவன் செத்த பிரேதத்துக்கு சமங்கிறாருங்க. என்ன பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. சகோதரன் சகோதரியை நேசிக்காதவன் செத்த பிரேதத்துக்கு சமமா என்றால் கவனிக்க, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சபைகளிலே சகோதர சகோதரி மத்தியில் எத்தனை விதமான சண்டை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், சாதாரண ஒரு அடி நிலத்துக்கு, சில ஆஸ்திகளுக்கு, எத்தனை சண்டையா சபைக்குள்ளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள இருக்குது. இது கேட்கறவங்க சகோதரிகள் உங்க உறவெல்லாம் சரியா இருக்கா பார்க்கணுங்க. சாதாரண இந்த பணத்துக்காக, பொருளுக்காக, அற்பமான காரியங்களுக்காக சகோதரி உறவுகளை பிரித்து கொண்டு கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்குன்னு போறவங்கள இது கொஞ்சம் கவனிக்கணுங்க. அன்பு கூறாதவன் சகோதரனை நேசிக்காத செத்த பிரேதத்துக்கு சமன்னா, இதோட வேற என்ன சொல்லணும்? கவனிக்கணும். இந்த தெசலோனிக்கே சபையார் இவர்கள் சகோதர சிநேகத்தில் ஏற்கனவே அவர்கள் நல்ல சாட்சி உள்ளவங்க தான். சகோதர சிநேகம் இந்த தெசலோனிக்கே சபையருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சாட்சி. அவர்களுக்குள்ள இந்த சகோதர சகோதரிகள் அவ்வளோ அன்பா இருந்தாங்க. அதை குறித்து இப்போ நீங்க இந்த 10ஆம் வசனத்தை வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாமா? 4:10. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரருக்கு எல்லாரும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். நீங்க அன்பு கூறுறீங்க, ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு தெரிகிறது. மற்ற சபைகளுக்கும் சாட்சியா இருக்குது. நான் சொல்ல, இன்னும் கூட உங்களுக்கு அன்பு தேவை, இன்னும் கூட உங்க சிநேகம் அன்பு பெருகணும் அப்படின்னு எழுதித்தாங்க. நான் சொன்னது போல அதிகமா அன்பிலே தேருங்கள் அப்படின்னு எழுதுறாரு. எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அதான் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். நம்ம அதிகமாய் தேரும்படிக்கு நீங்க அன்பு கூறுறீங்க, அது போதாது, இன்னும் தேர வேண்டும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். நீங்க சில சொல்லலாம், நாங்க நேசிக்கிற எல்லாரையும், ரொம்ப சந்தோஷம், ஆனால் இன்னும் தேர வேண்டும், இன்னும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதற்கு எதெல்லாம் விடணுமோ விடணும். முழு இருதயத்தோடு சகோதரன் சகோதரி நேசித்து அன்பு கூற வேண்டும். கவனிங்கள், இன்னும் சில சபையார் கூட அப்படி இருந்திருக்கிறதா வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பவுல் எழுதுறாரு, அப்படி அன்பா நேசித்த சபையார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-5 வசனம் மக்கதோனிய சபையாரை குறித்து பார்க்குறோம். அவங்க அன்புள்ளவர்கள் தான். அதுக்கு வார்த்தை சொல்றாரு, அதை நீங்கள் அப்படியே குறிப்பாக வச்சுக்கிடுங்க. மக்கதோனிய சபையார் அப்படி ஒருத்தர் ரொம்ப நேசிப்பதில் இல்லை சாட்சி உள்ளவர்கள். இதில் அன்புன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமான அன்புன்ற வார்த்தை லவ். இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்னன்னா பிலதெல்பியா அப்படின்னு வருதுங்க. பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம், பிரதர்லி லவ் அப்படின்னு அர்த்தங்க. பிலதெல்பியா என்று சொன்னாங்க சகோதர சிநேகத்திலே நீங்கள் அதிகமாய் சேர வேண்டும், பெருக வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பிலதெல்பியா சபை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த பட்டணத்தில் இந்த சபைக்கு பேர் தாங்க பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா தான் அன்பு சகோதர சிநேகம் உள்ள சபை. 7 சபைகளிலே நல்ல சபையில் 1-2 சபை தான், சிமினாவும் பிலதெல்பியாவும். அதில் பிலதெல்பியா நல்ல தரமுள்ள ஒரு சபை என்றால் அவருடைய குணாசிகள் 1, அவர்கள் சகோதர சிநேகத்தில் தேறினவர்கள். இப்போ
நீங்கள் சகோதர சிநேகத்தில் ஒருத்தொத்து அதிகமாய் தேரணும்னு பேசுறாரு. இப்படி அர்த்தம் என்னங்க அது? சகோதர சிநேகத்தில் அதிகமாய் தேர வேண்டும் என்றால் ஏதோ வார்த்தையினால் அல்ல, ஏதோ பாடுறோம், பேசுறோம், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றோம், அன்பு கூறுகிறோன்னு சொல்றோம், ஆக பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ன்னு சொல்றோம், அன்பாக இருக்கிறது போல நடந்து கொள்ளுகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கூட சொல்றோம். ஓகே, ஆனால் அதோடு இருக்கப்படாது. வார்த்தையினால் அல்ல, கிரியைகளினால் உங்கள் அன்பு செலுத்தணும். உங்களுடைய அன்புக்கு கிரியை இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க மாதிரி. கிரியை இல்லைன்னா உங்க அன்புக்கு பிரயோஜனம் இல்லை. வார்த்தையினால் மட்டும் சொல்லப்படுற அன்புக்கு. இத யாக்கோபு சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 விவரமா சபைக்கு சொல்றாரு பாருங்க. கேட்கணுங்க, கேட்கிறவங்க ஏதோ அன்புங்கிறது எழுத்துல இல்ல, பாட்டுல இல்ல, பேசுறதுல இல்ல, கிரியைகளினால் அது செயலுக்கு வரணும் அன்பு. வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 2, 14, 15, 16. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பசியா இருக்கிறவன், வஸ்திரம் இல்லாத இருக்கிறவன், பாதிக்கப்பட்டவனுக்கு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி எந்த உதவியும் செய்யணும், உங்க அன்புக்கு என்ன அடையாளம், என்ன பிரயோஜனம் கேட்கிறார். எவ்வளவு ஆழமான அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. பாதிக்கப்பட்ட சகோதரனுக்கு நீங்கள் தூக்கி விடுவதற்கு உதவி செய்யாம உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா அது எத்தனை வேடிக்கையானதுங்க. கேட்கிறவங்க, நம்ம சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் செவியை நீங்கள் அடைத்து கொண்டால் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தரும் கேட்க மாட்டார் அப்படின்னு நீதிமொழிகள் பார்க்கிறோம். ஆகவே கவனங்கள். வியாச்சியத்திலே உன் சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு பிரமாணமே இருக்குதுங்க. பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, பலகீனமானவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, வியாதிப்பட்டவர்களுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, உதவியற்றவர்களுக்கு அந்த சமயத்திலே நீங்கள் உதவி செய்து உங்கள் அன்பை கிரியினால் காட்டுங்க. அதாங்க அவர் சொல்றது அவரு, இல்லையா? இந்த உபதேசம் இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு. உங்கள் அன்பை கிரியினால் காட்டுங்கள். 2 வசனத்தை வாசிக்கிறேங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13, 1 முதல் 3 வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொள். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? அப்பன் இயேசு சொன்னார். மத்த 25ஆம் அதிகாரத்துல நீங்கள் 35, 36 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீங்க, இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அப்பா சொன்ன அற்புதமான வசனம். அதை வாசிச்சிடலாமா? நீங்க 25 மத்தேயு 35, 36. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பாத்தீங்களா? சிறியவனுக்கு என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு, பலகீனனுக்கு, வியாதிப்பட்டவனுக்கு, சிறைப்பட்டவனுக்கு எதை செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவருங்க அப்படி உதவி செய்தவங்களை மெச்சுக்கிறாரு. எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது பாருங்க.
ஆகவே இதை நம்ம மனசுல வைக்கணுங்க. அதான் இந்த சபையாருக்கு போதிக்கிறார். நீ அன்பு செலுத்துறீங்க, நீங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் அன்பு செலுத்தி அதில் பெருக வேண்டும். இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் சொல்ல மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பிரமாணமாக அது இருக்குதுங்க. என்ன சார் பிரமாணம்? லேவியராகமம் 19:18 கொஞ்சம் வாசிங்களேன். லேவியராகம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இந்த பிறன் யாருங்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஓமையா சொன்னாருங்க, அருமையா. நல்ல சமாரியனை குறித்து ஓமையா அப்பா ரொம்ப அருமையா சொன்னாருங்க. பிறன் யாருக்காக தான் சொல்றாருங்க, நல்ல சமாரிய ஓமை. பாத்தீங்களா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் சமீபத்தில் சபையில இறந்துட்டார். நல்ல சகோதரன், அருமையான சகோதரன், பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பிராமண குடும்பத்தில் அந்த ஆச்சாரங்களின்படி வளர்க்கப்பட்டவர். அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் முழு குடும்பம் ஏற்றுக்கொண்டு நம்ம சபையில் அநேக ஆண்டுகளாக அங்கமாக இருந்து சமீபத்தில் திடீர்னு மறித்து விட்டார். அவர் குறித்த சாட்சியை போன வாரத்தில் அவருடைய 40ஆம் நாள் விழாவில் அவருடைய மனைவி சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து சகல ஆச்சாரங்களில் வளர்க்கப்பட்டு எப்படி ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு கேட்டால், அவர் அந்த அம்மா சொன்ன சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஒரு சகோதரி தான், கிறிஸ்தவ சகோதரிகள். அவர்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களிடத்தில் இவர் கற்றுக்கொண்டவருடைய அவர் மதத்தினுடைய ஆச்சாரங்களை வைத்து வாக்குவாதம் பண்ணுவாருங்க. இது எப்படி அது எப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி நோகடிக்கிறது வேலை இருக்கு. அப்படிப்பட்ட எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, அவருக்கு அங்கே இருந்த அந்த சகோதரியும் சகோதரர்களும் காண்பித்த அன்பு, அவர்கள் நேசித்த நேசம், இப்படி வாக்குவாதம் பண்ணின அந்த ஸ்ட்ராங் அந்த மத கொள்கையில ஈடுபாடாக இருந்த சகோதரனை இவர்கள் நேசித்த நேசம், வாக்குவாதம் பண்ணினதை எண்ணாம எதிர்க்கிறது எண்ணாம அந்த சகோதரனை உண்மையா நேசித்த அந்த அன்பு தான் அவரை அசைத்து ரட்சிக்கப்பட்டாரு. அப்படி சொன்னப்போ என் இருதயத்தை அதிகமாக அது தொட்டது. நான் கூட எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா ரட்சிக்கப்பட்டேன்னா, என்னை வழிநடத்தின அந்த சபை போதகர் அம்மா அவருடைய அன்புங்க, அவர்கள் காண்பித்த அன்பு தான் என்னை கிறிஸ்துக்குள்ளே வளர்த்து எடுத்தது என்றால் இந்த அன்பு எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே தான் அன்பு செலுத்துங்கள், அன்பில் ஒருத்தர் தேருங்கள். இன்னும் நான் சொல்லுகிறேன், தேர்வு என்ன அர்த்தம்னா, அன்பு செலுத்துவதில் திருப்தி அடைந்திராதீங்க. போதும், அன்பு செலுத்தினது போதும், நிறைய அன்பு செலுத்திட்டேன் என்று திருப்தி அடைந்து விடாதீர்கள். அன்புக்கு அளவே இல்லை இல்லையா? அதுக்கு 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்புக்கு அளவில்லை. ஆகவே அன்பு செலுத்துவதிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள், தொடர்ந்து அன்பு செலுத்துங்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அன்பை குறித்து சொல்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல ஒரு உயர்ந்த ஆழமான அன்பு உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் 3:16 யோவான் வாசிக்கலாமா? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் நம்மை இயேசு நேசிக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு சிலுவைக்கு போய் மரித்தார். அப்படி சிலுவை மரணம் என்பது பூலோகத்தில் உள்ள மக்களை, மனுக்குலத்தை இயேசுநாதர் நேசிக்கிறார் என்பது அடையாளம். அதை காண்பிப்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஆழமான அன்பை போல் ஒரு அன்பை பார்க்க முடியுமா? இன்னொரு வசனத்துக்கு பாருங்க, இந்த அன்புக்கு இலக்கணமே இங்க 3:16 பார்த்தோமா? 1 யோவான் 3:16 நம்ம அநேக நேரம் வாசிக்கிறது இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். 1 யோவான் 3:16
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? அன்புனா என்னன்னா, அவர் தமது ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்பதில் தான் அன்பு. உயர்ந்த உச்சகட்ட அன்பு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஆக மனுக்குலத்தை நேசிப்பதற்கு தன் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு என்றார். இயேசுவின் ஆழமான அன்பு, அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்குள்ளும் அந்த அன்பு இருக்கணுங்க. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அந்த அன்பு ஊத்துறாருன்னு வேதவசனம் சொல்லுதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, சும்மாலாம் கிடையாதுங்க. நாம என்றைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக அன்பை, ஆழமான அன்பை நாம் இருந்தே ஊற்றுகிறார். அதான் ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே நாம் எவ்வளவா நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? நமது அயலகத்தார். அவர் நமது அன்புக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் நாம் அவரோட நேசிக்கணும். ஏன்னு கேட்டா, அதே ரோமர் 5:8 வாசித்து பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பலனற்றலாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றால், தகுதி இல்லாத பொழுது, பாவத்தில் கிடந்த பொழுது, அக்கிரமத்தில் கிடந்த பொழுதே நம்மை தூக்கி எடுப்பதற்கு நம்ம நேசித்து இயேசு மரித்தாரே என்றால், நமது அயலகத்தார், சத்துருக்கள், விரோதிகள் யாராயிருந்தாலும் சரி, அவர் நமது அன்புக்கு தகுதி இல்லாதிருந்தாலும் அவர்கள் நேசிக்கிற அன்பு தான் இயேசு கிறிஸ்து நம்மில் காண்பித்த அன்பு. ஆகவேதான் அப்பா சொன்னார் மத்தேயு 5:44, சத்துருவை சிநேகியுங்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு, சகோதர சிநேகம். இதில் நாளுக்கு நாள் பெருகுங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அன்பிலே அதிகமாய் தேருங்கள். ரிச்சர்ட் உமராயுடைய மனைவி சிறைச்சாலையில் கொடுமை அனுபவித்தார்கள். அவர் அடித்து நொறுக்கின ஒரு இராணுவ அதிகாரி ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான். எப்படி ரட்சிக்கப்பட்டான்னா, அடித்து உதைத்து விட்டு அவன் சோர்ந்து போயிட்டான். அதன் பிறகு அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து கேட்டான், எதுக்காக போய் ஜெபித்தா நீ? அப்படி அவர் சொன்னா, உனக்காக, உன் குடும்பத்துக்காக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண. அவன் இருதயம் அசைந்து விட்டது. இவ்வளோ அடித்து உதைச்சேன், என் சமாதானத்துக்கு என் குடும்பத்தை ஜெபித்தாரண்டா, இது சாதாரணமான அன்பு அல்ல என்று சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் இரத்த சாட்சியா மரித்தான். பார்த்தீங்களா? தான் கிறிஸ்துவின் அன்பு. அதில் பெருகுங்கள். ஆழமான ஒரு வார்த்தை. அருமையான சகோதர சகோதரியே, இந்த வார்த்தைகளெல்லாம் வார்த்தையினால் அல்ல, கிரியினால் நேசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அன்பிலே ஒருத்தர் தேருங்கள். சரி, இப்போ மூன்றாவது அதிகமாய் தேரும்படிக்கு என்றால், முதல்ல அதிகமாய் பரிசுத்தத்தில், ரெண்டாவது அதிகமாய் அன்பிலே, மூன்றாவது அதிகமாய் அமைதலில் அதிக அமைதி. அப்படி எடுத்துக்கிடுவோம். இப்போ 4ஆம் அதிகாரம் 11, 12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடுங்கள். அதிகமாய் அமைதியாயிருக்க நாடுங்கள். கவனிக்கணுங்க. இந்த தெசலோனிக்கே சபையார் அந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவர்கள் அவளோடு காத்திருந்தார்கள். இயேசு இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார் என்று அவளோடு காத்திருந்த சபை தெசலோனிக்கே சபை. ஆகவே அவர்கள் வேலை கூட செய்யாமல் வேலையற்றவர்களாய் அவர்கள் வருகைக்கு காத்திருந்தார் என்று சொன்னால், அந்த நாளிலேயே எப்படி வருகை எதிர்பார்த்துருக்கான் பார். நீங்கள் இந்த 1 Samuel 1 நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நிருபத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தை கடைசியில வருகை சொல்லித்தான் முடிப்பார் பவுலடிகள்.
அந்த அளவுக்கு காத்திருந்தாங்க. நீங்கள் குறிப்பா 1:10 அப்படின்னு பிறகு வாசித்து பாருங்க. 2:19, 3:13, 4:16-18, 5:23 வருகை சொல்லிச்சாங்க. பவுலடிகள் முடிப்பார் என்றால் இந்த சபையார் காத்திருந்தார்கள் வருகைக்கென்று. குறிப்பாக 1:10 மட்டும் வாசிக்கலாமே. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படி காத்திருந்தார்கள். அவர்களுக்கு அமைதல் உள்ளவர்களா இருங்கள், அமைதியை நாடுங்கள். ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான உலகம். கோபம் நிறைந்த மக்கள், எல்லாவற்றுக்கும் அவசரப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள், பணம், வியாபாரம், வேலை, வருமானம் என்று சொல்லி அவசரமாய் ஓடுகிறவர்கள், பதறுகிறவர்கள். ஆக எதை நிதானிக்காத, பொறுமையாயில்லாத ஒரு பொல்லாத ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் அவர்களை போல் இருக்கப்படாது. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் அப்படின்னு நீதிமொழியை பார்க்கிறோமே, அப்படி நீங்க இருக்கக்கூடாது. அந்த இம்பல்சிவ் கேரக்டர் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் சபையார் நீங்கள் அமைதி காக்கணும், அமைதியா இருக்கணும், சாந்தமுள்ள ஆவியோடு இருக்கணுங்கிறாருங்க. அதாங்க அது அர்த்தம். அதுக்கு இந்த அமைதி என்று சொன்னால் அடுத்தவருக்கு நீங்கள் பாரமா இருக்காதீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, அடுத்தவருக்கு பாரமா இராதீங்கள். நான் அப்படி இருந்திருக்கிறேன்னு சொல்றாருங்க. 1:2 2:9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு, யாருக்கும் பாரமா இல்லாதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பாத்தீங்களா, நாங்கள் யாருக்கும் பாரமா இல்ல, எங்க வேலையை நாங்கள் செய்து நாங்கள் திருப்தியா இருந்தோம். இந்த அமைதி என்று சொன்னால் யாருக்கும் பாரமா இல்லாதபடி, இடைஞ்சலா இல்லாதபடி உங்க வேலையை நீங்க பார்த்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருங்கள். அந்த காலத்துல யூதருடைய பழக்கம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை தான் சொந்த கால் நிற்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்களாம். எவ்வளவு முக்கியமானது. அதே போல சொந்த காலில் நில்லுங்க, யாருக்கும் பாரமாறாதீங்க. ஒண்ணு. இப்போ நாடகம் அப்படின்னு வாசி கேட்டோம். இந்த நாடுதல் அப்படின்னு சொன்னா அது கிரேக்கத்தில், அதுக்கு கிரேக்க வார்த்தையெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, லக்கை அடைவதிலே குறியாயிருங்கள் அப்படின்னு இருக்குதுங்க. நீங்க அமைதியாருன்னு அர்த்தம்னா, நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது, அந்த லக்கிலே நீங்க குறியாயிருங்கள். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி தேவன் அடைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கினோய் தொடுகிறேன். ஆக நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது. பரிசுத்த நமது லக்கு, ஆக நித்திய ஜீவன் நமது லக்கு, சோத்திர வருகை நமது லக்கு. இப்படி இந்த லக்கை நாடுவதற்கு, அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தங்க. அமைதியா இருந்து அதிலே குறியாருங்கள். உங்கள் கர்த்தர் வைத்த அந்த லக்குல, அந்த நோக்கத்துல அதிலே குருதியாருங்கள். இடது பக்கம் வரதும் திரும்பி உலகத்தார போல் அலசடிப்பட்டு உங்க லக்கை இழந்துராதீங்க. உங்க லட்சியத்தில் குறியாயிருங்கள் அப்படின்னு அர்த்தங்க. கேட்கிற அருமையா கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சார் லட்சியம் நமது? இந்த உலகமா? இல்ல 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 இல்ல, மேலானவர்களை நாடுங்கள். உலகத்தில் இருந்தாலும் வாழ்ந்தாலும் வேலை செஞ்சாலும் நோக்கமெல்லாம் லட்சியம் என்ன? நித்திய ராட்சியம், பரலோக ராட்சியம், வருகை. அதை தவற விட்டுறாதீங்க. அதுக்கு வேறு தாங்க அமைதியா இருந்து நாடுங்கள்னா அப்படித்தாங்க அர்த்தம். அதுக்கு உலகத்தார போல எடுத்தேன் கவித்தேன், உலகத்தார போல உலகம் பணம், அதுக்காக எதையும் செய்யறது இல்லை 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 இல்லை. உங்களுக்குரியதில் நீங்க உங்க வேலையை செஞ்சு நீங்க யாருக்கு இடைஞ்சல் இல்லாம சோத்தர் லக்கு இழந்துடாதீங்க. அந்த தேவன் வைத்த பரமழை பந்தய பொருளை நோக்கி தொடருங்கள். அதாங்க கிறிஸ்தவம். அதிலே நீங்க நாளுக்கு நாள் சேர வேண்டும். அதுவே நமது லட்சியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லணும் உங்களுக்கு. இந்த அமைதியுள்ளா இருங்க அப்படின்னா லூக்கா 23:56, லூக்கா 14:4, 2:3:12, அப்புறம் 1 தீமோத்தேயு 2:2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதலா இருங்கள், பேசாதிருங்கள், கவனமா இருங்க அப்படின்னு வருங்க. அப்படி கர்த்தர் கொடுத்த லக்கை நோக்கி, அந்த லட்சியத்தை நோக்கி ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களை விட்டு நீங்கள் தேவையில்லாத காரியங்களை தலையிட்டு உங்கள் அழைப்பை இழந்து விடாதிருங்க.
பரிசுத்தத்தை இழந்து விடாதீங்க, அன்பு இழந்து விடாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன், நமக்கு அந்த தேவன் வைத்த நித்திய ராஜ்யத்தை இழந்து விடாதீங்க. அந்த கோல் அதை இழந்துடாம அதிலே குறியாயிருங்கள். ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்று பரிசுத்த பவுலடிகள், நீங்கள் அமைதலாயிருந்து இந்த லக்கிலே நாளுக்கு நாள் தேருங்கள். இந்த அருமையான ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை வாசிப்பா, 4:11 மட்டும் வாசி ஜெபம் பண்ணலாம். 4:11. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு அமைதலுள்ளவர்களாய் நடந்து யோக்கியமா நடங்க. புறம்பே இருக்கிறவர்கள், உங்களை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, ரட்சிக்கப்படாத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பதறி அவசரப்பட்டு பேசுற வார்த்தை, செய்கிற செயல் எல்லாவற்றையும் துணிந்து துணிகரமா செய்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோக்கியமாய் நடக்கணும். அதில் பாருங்க, நடத்தை, அப்புறம் சோத்திரம், வார்த்தை, அப்புறம் லக்கு, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். இதில் நீங்கள் யோக்கியமாக இருந்து கவனமாக இருந்து சாட்சியாக இருங்கள். ஆண்டவருக்கு மிக சமீபம். எத்தனை நெருக்கங்கள் சோதனைகள் வந்தாலும் சரி, சோத்திரம், நாம் யார்? அன்பிலே பரிசுத்தத்தில் தேறினவர்களாய் உலகத்துக்கு சாட்சியாய் அமைதலாய் இருந்து சாட்சியாய் யோக்கியமாக இருந்து நடக்க வேண்டும் என்ற இந்த அருமையான ஒரு வார்த்தையை மனதில் வைத்து பரிசுத்தமாக வாழும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம். கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு 4th ஸ்டேஜ், மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள். அதே வார்டில் இன்னொருத்தர், அவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறார். அவருக்கும் ஏதோ வயிற்றில் ஏதோ பிரச்சனை. இந்த அம்மாவுக்கு முடிஞ்சது கதைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மனுஷன் வந்து கேட்டாரா, ஏங்க எனக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, சரியாயிடும், அதுக்கு எவ்வளோ கவலைப்பட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் கேன்சர் வியாதியில் இருக்கீங்க, 4th ஸ்டேஜ், உங்கள் கதை முடிஞ்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா என்று கேட்டால், அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சோத்திரம், நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தை கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் அப்பா இயேசு ராஜ்யத்தில் பரலோக ராஜ்ய கண்ணை திறப்பேன், எனக்கு என்ன கவலை என்று சொன்னாங்களாம். அமைதியாய். பார்த்தீங்களா? அதுக்கு தான் அமைதியுள்ளாய் நடந்து, எத்தனை சோதனை இருக்க வந்தாலும் பதறாதீங்க, எல்லாவற்றிலும் அமைதலாக இருந்து இலக்கை நோக்கி தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் தேரும்படிக்கு, அதிகமாய் பரிசுத்தத்தில், அதிகமாக அன்பிலே, அதிகமாக அமைதலில் தேருங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் தேறி ஸ்தோத்திரம், அதிலே வாஞ்சையாக இருக்க, விருப்பமாக இருக்க உதவி செய்ய முடியும். ஜெபிக்கிறேன், கிருபை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.